நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். நாம் துதிக்கும் பொழுது கர்த்தர் நம் நடுவில் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் துதிகள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறதான தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ಮಾರ್ಕ್ எழுதின ಸುವಿಶೇಷம் 4ಆம் அதிகாரம் 40ಆம் ವಚனம். ಸರ್ವಯಾತನು ಅವರನ್ನು ಯಾಕೆ ಧೈರ್ಯಪಡಿಸಿರಿ, ಇನ್ನೂ ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲವೇ ಎಂದು ಕೇಳಲು ಇವರು ಬಹು ಭಯಪಟ್ಟು, ಈತನು ಯಾರಿರಬಹುದು, ಗಾಳಿಯು ಸಮುದ್ರವೂ ಸಹ ಈತನು ಹೇಳಿದ ಹಾಗೆ ಕೇಳುತ್ತವಲ್ಲ ಎಂದು ತಮ್ಮ ತಮ್ಮೊಳಗೆ ಮಾತನಾಡಿದರು. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஆமென். ஆமென். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஹல்லேலூயா. இந்த நிறைய நற்செய்தி செய்திகளை கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த காலவெளியில உங்களோட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆவியானவர் கொடுத்ததான செய்தி. ஸ்தோத்திரம். இயேசுவானவர் அதாவது 39ஆம் வசனத்துல 35ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அந்த சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவார்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவர்களை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் இருந்தது. ஸ்தோத்திரம். அப்போ இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொன்னா, இப்ப படகுல வேற யாருமே கிடையாது. படகுல யார் இருக்காங்க? சீஷர்கள் மட்டும் இருக்காங்க. ஆமென். சீஷர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் பாருங்கள். இங்க என்ன வாசிக்கிறோம்? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு. அப்போ ஜனங்கள் எல்லாரும் போயிட்டாங்க. ஜனங்கள் யாரும் இல்லங்க. ஆனா யார் இருக்காங்க? சீஷர்கள் இருக்காங்க. ஸ்தோத்திரம். சீஷர்களும் இயேசுவும் மட்டும்தான் அந்த படகுல இருக்காங்க. அக்கறைக்கு போறதுக்கும்படியாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை விட்டு நம்முடைய பிள்ளைகளை, தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை, தம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அக்கறைக்கு கொண்டு போகிறார். அக்கறை என்றால் என்ன? பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படியா பிரயாணமாய் செல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வரும்போது அவர் அவர்களை நோக்கி, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்ப இதை யாரை கேட்கிறார்னா, சீஷர்களை கேட்கிறாரு. சீஷர்களை பார்த்து கேட்கிறார். யாருக்கு சீஷர்கள்? தம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தெரிந்து கொண்டதான 12 பேர். ஹல்லேலூயா. தம்மை பின்பற்றினவர்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசு செய்த அற்புதங்களை கண்கூடாய் பார்த்தவர்கள், இயேசுவானவர் செய்தது அதாவது அநேக அற்புதங்கள். குருடர்களை சுத்தமாக்கினார், குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், அஞ்சப்ப 2 பேரை 5000 பேருக்கு போஷித்தார், இன்னொரு சுவிசேஷத்திலே 7000 பேருக்கு போஷித்தார். அநேக அற்புதங்களை பார்த்து கொண்டு இருக்கிறதான சீஷர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இந்த விசுவாசம் இல்லாதபடியால் தான் பயம் வந்தது. எப்போ கர்த்தரை நம்ம நம்பாம இருக்கிறோமோ, எப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பாம இருக்கோமோ, எப்போ கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் நம்பாம இருக்கிறோமோ, நமக்குள்ளே ஒரு பயம் வந்துவிடும். வருதுங்களா இல்லையா? பயம் வந்துவிடும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் பயம் வராது. ஆனா எப்போ நமக்கு அவிசுவாசம் வருதோ, எப்போ அவநம்பிக்கை வருதோ, எப்போ கர்த்தர் பேரில் நமக்கு நம்பிக்கை இழந்து விடுகிறோமோ, நமக்குள்ளே ஒரு பயம். என்ன ஆயிடுமோ, என்ன நடந்து விடுமோ, என் பிள்ளைக்கு என்ன ஆயிடுமோ, என் கணவருக்கு என்ன ஆயிடுமோ, திருமணம் ஆகுமோ, அல்லது என் பிள்ளை சௌக்கியமாகுவாங்களோ, இப்படி பல காரியங்கள். இனி வர நாட்களை நான் எப்படி நடத்துவேன், இனி வர நாட்களை நான் எப்படி கடந்து செல்வேன், என் குடும்பம் கேட்டு என்ன ஆகும், என் வீட்டு காரியங்கள் என்ன ஆகும், என் ஆபீஸ் வேலை என்ன ஆகும், என் பிசினஸ் என்ன ஆகும், ஒரு பெரிய பயம் வந்துவிடும். ஏன் தெரியுமா? நமக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போகிறபடினாலே, நமக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போகிறபடினாலே அன்றைய சீஷர்களை பார்த்து கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? இன்னைக்கு சோர்வோடு இருக்கீங்களே, இன்னைக்கு துக்கத்தோடு வந்திருக்கீங்களே, ஏன் இன்னைக்கு அதாவது ஆறுதல் இல்லாம தரிசனத்தோடு தேவசமத்துல இருக்கீங்களே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? உங்களுக்கு நான் இன்னும் செய்யாதது என்ன?
ஆமென். உங்களுக்கு நான் இன்னும் செய்யாதது என்ன? கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து கொடுத்தார். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லையா? உன்னை ஆறுதல் படுத்தவில்லையா? உன் கண்ணீரை துடைக்கவில்லையா? உன்னை கர்த்தர் உயர்த்தவில்லையா? ஸ்தோத்திரம். ஒரு நாள் வாளா இருந்தோம், கர்த்தர் நீங்க தலையாக வைத்திருக்கிறார். ஒரு நாளையில தள்ளப்பட்ட கல்லா இருந்தோம், இன்னைக்கு தலை, அதாவது அந்த கட்டடத்துக்கு மூளைக்கல்லா கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். நம்மை உயர்ந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறார். குறைவற்றவர்களா இருந்த இன்னைக்கு குறைவெல்லாம் மாற்றி நிறைவுள்ள பிள்ளைகளாக மாற்றி இருக்கார். நல்ல ஒரு நாள் சாப்பாடு கூட இல்லாத நிலைமையில நம்ம எல்லாரும் இருந்தோம். ஆனா இன்னைக்கு வயிறார நல்ல உணவுகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. திருப்தியாக்கி வச்சிருக்கார். அப்படி இருக்கும்போது ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? ஏன் உங்களுக்கு பயம் வந்துச்சு? அருமையான கர்த்தருடைய காலவளையில கர்த்தர் கேட்கிறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? இன்னைக்கு பயம் வந்தபடினால, அவிசுவாசம் வந்தபடினால கர்த்தரை துதிக்க துதி வாய் வரல இல்லையா? நன்றி வேறது உள்ள வரல இல்லையா? இன்னைக்கு ஓடோடி சபைக்கு ஓடணும்ன்ற அந்த ஆர்வம் வரல இல்லையா? ஏன்? கர்த்தர் கேட்கிற, இன்னும் உங்களுக்கு நான் செய்யாதது என்ன? உங்களுக்கு நான் இன்னும் என்ன பெண்டிங் வச்சிருக்கிறேன்? ஏன் இப்படி கர்த்தருடைய சமூகத்துல குறைவாய் காணப்படுறீங்க? ஏன் நன்றி இல்லாத ஒரு உள்ளம் போல காணப்படுறீங்க? அப்படி இந்த காலவளையில கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேற படகுகள் இருந்துச்சு, ஆனா அந்த படகுல இயேசு இல்ல. உன் வாழ்க்கையில இயேசு இருக்கிறார் என்பதை மறந்து விடாத கர்த்தருடைய பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இருக்கிறார். அவர் மரித்தவர் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உனக்குள்ள அவர் ஜீவனுள்ளவராய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு உனக்குள்ள அவர் ஜெபத்தை கேட்டுக் கொண்டு இருக்கிறார். சீஷர்கள் போனாங்க, அவர் அடித்தட்டில் தலையை வைத்து நித்திரையா இருந்தார். கர்த்தர் பாப்பார், என் பிள்ளைங்க என்னதான் பண்றாங்க பார்க்கலாம். என் பிள்ளைங்க கடைசியில் இப்போ காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, என்னதான் செய்யறாங்க பார்க்கலாம் சொல்லி கர்த்தர் பார்த்திருப்பார். உன் வாழ்க்கையில கூட கர்த்தர் அதைதான் செய்யறாங்க, விட்டு கொடுக்கிறார். என் பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? என்ன முறுமுறுக்கிறாங்களா, இல்ல என்ன தேடி வராங்களா, அல்லது என் சமூகத்துல செபிக்கிறாங்களா, எல்லாம் கர்த்தர் பார்க்கும்படியாய் சில காரியங்களை அனுமதிக்கிறார், சில காரியங்களை விட்டு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அப்படிதான் விட்டு கொடுத்தார். யோபின் மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி தூஷணமாய் பேசினாங்க. ஆனா யோபு கடைசி வரைக்கும், ஹல்லேலூயா, அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அப்படி ஒரு பட்ட ஒரு விசுவாசத்தை தான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? விசுவாசத்தை விட்டு, தேவனை சமூகத்தை விட்டு தூரம் போகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? வேற படகுல இருக்கு, எல்லாம் கடல்ல தான் இருக்கு, எல்லாம் உலகத்துல தான் இருக்கு. நான் யார பரலோகத்துல இல்ல, உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும். அலைகள் மாத்தி மாத்தி வந்து கொண்டு தான் இருக்கும். காலையில் என்னைக்காத அலை ஓய்ந்து இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? இல்லவே இல்ல. கடல்ல அலைகள் மோதி மோதி அடித்துக் கொண்டுதான் இருக்கும். ஆனா உன் படகுல இயேசு இருக்காரே, உன் படகுல இயேசு இருக்காரே, உன்னுடைய வாழ்க்கையில இயேசு இன்னைக்கு ஜீவனுள்ளவரா இருக்கிறாரே. கர்த்தருடைய அப்படி இருக்கும்போது ஏன் சோர்ந்து போறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போகுது? ஏன் பயப்பட்டீங்க? இதே தான் அந்த காலவெளியில கர்த்தர் நம்மோடு கேட்கிறார். அவர்கள் என்ன செய்தாங்க? அவர்கள் அவரை எழுப்பி என்று சொன்னால் என்ன? ஜெபம். ஆமென். எப்படி ஆண்டவரை எழுப்புறது? ஜெபம். ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்க வேண்டும். பிரச்சனை வரும்போது கர்த்தருடைய சமூகத்துல உட்கார வேண்டும். பாரத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்துல கண்ணீர் எல்லாம் ஊற்றி விடும். ஏன்னா கண்ணீருக்கு அவ்வளவு வேலை மதிப்பு இருக்கு. கண்ணீருக்கு என்ன இருக்கு? ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் விடுகிற ஒரு ஒரு சொட்டு தண்ணீர் கண்ணீரையும் துருத்தில வைத்திருக்காரு. சும்மா எங்கேயும் வேஸ்டா போயிடுதுன்னு நினைக்காதீங்க. உன் கண்ணீர் எல்லாம் துருத்தில வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்டதான உன் கண்ணீருக்கு அவ்வளவு விலை இருக்கும்போது நீ இயேசுவின் பாதத்துல உட்காரலாமே, நீ ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரை ஊற்றி விடலாமே, நீ ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து கர்த்தரை ஜெபத்துல எழுப்பலாமே. ஆண்டவர் எழுப்புவார். நீ கூப்பிடும் போது உனக்கு பதில் அளிப்பார். நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கும்படியா கர்த்தர் எழுந்து வருவார். உன் அறைக்குள்ள வருவார். நீ எங்க ஜெபித்தாலும் சரி கர்த்தர் உன் சமூகத்துல வருவார். அவர் வந்து உன் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. அவர் எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார், அமைதலாயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எழுந்திருப்பார். கர்த்தர் இன்னும் நம்ம கூப்பிடாததுதான் தாமதமா இருக்கு. இன்னும் கர்த்தரை எழுப்பாததுதான் தாமதமா இருக்கு. எப்ப நம்ம கர்த்தருடைய ஜெபம் என்ற வார்த்தையாக, ஜெபம் என்கிற காரியத்தை
ஆசிரியராகிய அவரை எழுப்பும் போதே கர்த்தர் எழுந்திருப்பார். உன் வாழ்க்கையில கர்த்தர் எழுந்திருக்கும்படியா விட்டு கொடுங்க. உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல கர்த்தர் எழுந்திருக்கும்படியா கிரியை செய்யும்படியா விட்டு கொடுப்போம். அது nothing but ஜெபம். அந்த ஜெபம் கண்ணீரோட பாரத்தோட மோசத்தோட ஜெபிக்கிறதா அந்த ஜெபம். அந்த ஜெபத்தின் மூலமா கர்த்தர் எழுந்திருப்பார். அவர் எழுந்தாருன்னா போதுங்க. அவர் எழுந்தாருன்னா போதும். அவ்வளோ பெரிய கடலும் காற்றும் அமைதலாக வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை கர்த்தர் அமைதியாக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. அதை சுமூகமாக அதை முடித்து விடுவார். இதாகாது, நம்முடைய பார்வையில இதாகாது. ஆனா கர்த்தருடைய பார்வையில எல்லாம் லேசான காரியம். அவருடைய பார்வையில எல்லாமே லேசான காரியம். கர்த்தர் அதை செய்வார். கர்த்தருடைய பிள்ளையே சோர்ந்து போக வேண்டாம். வேதத்திலிருந்து ஒரு சிலரை நாம் பார்க்கலாமா? வாசிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமிடத்துல பேசுறாரு. யாரை குறித்து பேசுறார்? சாராளை குறித்து பேசுறார். ஹல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் அவளை ஆசீர்வதித்து, யாரை? சாராளை ஆசீர்வதித்து. இப்போ ஆபிரகாம் பேர் சாரா பேர் எல்லாரையும் மாத்திட்டார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பேரை மாத்தி வச்சார். ஆமென். நீ இன்னும் யாக்கோபு கிடையாது. நீ இஸ்ரவேலா இருக்கிறாய். உன்னை கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றி இருக்கார். இஸ்ரவேலுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதமே தனி ஆசீர்வாதம். ஆமென். இருக்கிறீங்களா இங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு தனி ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் சொல்றார், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு அழகான ஒரு வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? அதே 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம். அவர் அவனை வெளியே அழைத்து, ஆபிரகாமை அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால் அவைகள் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்றார். ஆமென். ஆபிரகாமுக்கு கொடுக்கிறான் வாக்குத்தத்தம். உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களை போல பெருகப்படும். யாராவது வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? கடலின் மணலை எண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றார், அப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன பிறகு இந்த ஆபிரகாம் என்ன செய்றார் பாருங்க. 17ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகக்குப்புற விழுந்து நகைத்து. ஆமென். எப்பங்க நமக்கெல்லாம் சிரிப்பு வரும்? நம்ம எப்ப நம்பாம போறோம் இல்லைங்களா? கேலியா ஒரு நகைப்பு வரும். ஆமென். குஷியா சிரிக்கிறது வேற, அது ஆஹா சிரிச்சிருவோம் சத்தமா. ஆனா இது நகைப்பு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன ஆண்டவரே, என்ன நீங்க சொல்லிருக்கிறீங்க? என் வாழ்க்கையில இது நடக்கிற காரியமான அவருக்கு சிரிப்பு வந்துச்சு. நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? எதுக்கு சிரிப்பு வந்துச்சு? 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 91 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு அதான சிரிப்பு வந்துச்சு. 100 வயசான எனக்கு 91 வயசான மனைவிக்கு பிள்ளை பிறக்குமா? இது சாத்தியமா? இது நடக்கிற காரியமா? ஆபிரகாமுக்கு சிரிப்பே வந்துச்சு. நீங்க நிறைய நேரத்துல வெளியே நம்ம காட்டுறதுல, ஆனா உள்ளுக்குள்ளவே கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னா, சரி கர்த்தாவே நடக்கிற காரியத்தை பார்த்துக்கலாம் சொல்றீங்க. சரி ஆண்டவரே, அது ஃபுல்லா நம்ம எது ஏத்துக்கிறது இல்ல. சரி பார்த்துக்கலாம் இல்ல, ஒரு டவுட் நமக்குள்ள வந்துருது இல்ல, இது நடக்குமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா இது அப்படின்னு நமக்குள்ளே ஒரு டவுட் வந்துருது. அதான் சொல்றேன், ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாம போச்சு? இவ்வளவு தூரம் உன்னை நடத்திட்டேன், இவ்வளவு தூரம் உன்னை அழைத்து வந்துட்டேன், இவ்வளவு தூரம் உன்னை ஆசீர்வதிச்சுட்டேனே, இப்ப கூட ஏன் இப்ப கூட ஏன் நீ நம்பாம இருக்க? இப்ப கூட ஏன் என் மேல அப்பேற்பட்ட ஒரு சந்தேகம்? கர்த்தரை பார்த்து கேட்டு கேட்டு ரொம்ப துக்கப்படுறாரு. வாசிங்க சகரியாவின் புத்தகம், லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா
1:20. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றார். யாருக்கு சொல்றாரு? சகரியாவுக்கு. சகரியாவுக்கு சொல்றாரு. சகரியா மேசியா வராருன்னு சொல்லி காத்துக்கிறாரு. மிகவும் வயது சென்றவர். ஹalleluya. அப்பேற்பட்ட ஒருவர் மேசியா வருகிற வரைக்கும் நான் சாக கூடாதுன்னு காத்துக்கிறவர். கரெக்ட் தானங்க? ஆமென். ஆமென். அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஆனா முன்னோடியாய் இயேசுவுக்கு முன்னோடியாய் ஒருவரை கொடுக்கறாங்க. அவர்தான் யோவான் ஸ்நானகன். நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 13ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கும் பொழுது தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சை ரசமும் மிகவும் மதுவமுடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். பாருங்க 18ஆம் வசனத்துல, அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றார். தொடர்ந்து வாசிங்க. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கும் அனுப்பப்பட்டு வந்தேன். இவ்வளோ சொல்றாரு தானங்க. இவ்வளோ தூரம் நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், இப்படியால இருப்பாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி நான் காபிரியேல் தேவதூதன் நான் வந்துட்டேன்னு சொல்லுவான். அப்போ விசுவாசம் வரவே இல்லை. அப்புறம் அவருக்கு நம்பிக்கையே வரல. இதை நான் எதனால அறிவேன்? ஆண்டவர் பெருசா ஒரு போட்டு போட்டாரு, உன் பிள்ளை பிறக்கிற வரைக்கும் நீ ஊமையா இருப்ப. ஆமென். விசுவாசிக்கலன்னா இதுதான் நடக்கும். நம்ம கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் நம்பலன்னா அதை அனுபவிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். பேருக்கு கூட பேரை கூட சொல்ல, ஏன்னா ஊமையாயிட்டார். என்ன பேர் வைக்கணும்னு கேக்குறாங்க. அப்போ அவருக்கு சொல்ல முடியல. அவர் என்ன செய்யறாரு? பலகையில எழுதுறார் யோவான் என்று சொல்லி. ஒரு ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்றார். நீ கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நம்பலன்னா அதை அனுபவிக்க கூட விட மாட்டேன். மனைவி அந்த வயசுல கர்ப்பமா இருக்கும் போதே நான் இப்படி நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்கு வாய் இருந்திருந்தா எவ்வளவு அழகா பேசியிருப்பாரு. புரியுதுங்களா? பேசியிருப்பாரு, மனைவியை ஆறுதல் படுத்திருப்பாரு, சந்தோஷப்படுத்திருப்பாரு, கொஞ்சிருப்பாரு. ஓ கர்த்தருக்கு ஒன்னு 2 பேரும் சேர்ந்து நன்றி சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் அந்த இடத்துல வந்திருக்கும். பிறந்த உடனே ஓடி போய் தூக்கி கொஞ்சிருப்பாரு. எவ்வளவு வார்த்தைகளை சொல்லி அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. கர்த்தரை விசுவாசிக்காதபடினாலே எல்லாமே நின்று போயிடுச்சு. எல்லாமே இல்லாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் மாத்தி விட்டுட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை அப்படியே நம்புவோம். கர்த்தர் உனக்கு செய்வேன் என்று சொன்னால் நிச்சயம் அவர் செய்வார். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? ஆமென். நமக்கு தான் விசுவாசம் இல்ல, நம்ம தான் நம்புறது இல்ல. நம்ம நினைக்கிற இதெல்லாம் ஆகாது, இது முடியாது, வயசாயிடுச்சு, என் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, இப்படி அப்படி பல காரியங்களை நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் மனசு வச்சா அது ஆகும். நம்மளே மனசு வச்சா எவ்வளவு காரியம் செஞ்சிடும். நம்மள சொல்லுவோம் மனசுன்ற மார்க்கம். ஆமென். where there is a will there is a way. உடனே சொல்லிடுறோம். நமக்கு எல்லாம் முடியுது. அப்போ நமக்கே ஒரு காரியம் செய்யணும் மனசு வச்சு செய்யணும்னா கர்த்தர் செய்யாது இருப்பாரா? ஹalleluya. உன்னை ரட்சித்த தேவன் உனக்காக சொல்லியும் செய்யாது இருப்பாரா? கர்த்தரே பிள்ளையே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. இதுல என்ன வாசி பார்க்கணும்னா, கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னா நம்பும் போது அது ஸ்டார்டிங்ல இருந்தே அதை அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவார். அது ஸ்டார்டிங் ஏல இருந்தே Z வரைக்கும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவார். இல்லன்னா நீ Z தான் நீ காத்து நிற்கணும். Z தான் முடிவுல தான் நீ அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவார். வேண்டாம்,
ஸ்டார்டிங்ல இருந்தே அனுபவிக்க ஆரம்பிப்போம். சின்ன சின்ன ஆசீர்வாதங்களிலிருந்தே அனுபவிக்க ஆரம்பிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நம்புவோம். ஹல்லேலூயா. எலியாவுடைய காரியங்களை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதுகளை உண்டாக்கினால இப்படி நடக்குமோ? அதற்கு அவன் அப்போ பஞ்சம் நடந்துக்குதுங்க, ரொம்ப பஞ்சம் ஆயிட்டுக்குது. அதனால 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று. பஞ்சம், ரொம்ப பஞ்சம் இருக்கிற நாட்களிலே கர்த்தர் சொல்றாரு, அதாவது சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். ஆமென். 1 கேஜி 1 ரூபாய்க்கு விற்கப்படும். அட எங்கங்கற மா வரும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று சொல்லி 2ஆம் வசனத்துல ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிறவன் நம்பவே இல்ல. அவன் நம்பவே இல்ல. இதெல்லாம் நம்ப முடியாத காரியம். கர்த்தர் சொல்லிட்டான்னா இதெல்லாம் நடக்குமா? ஹalleluya, ஹalleluya. தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவர் சொன்னாருன்னு சொன்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கிறத பேசுப்பா, நடக்காதத பேசாத. என்னன்னு பேசிக்கிற? நமக்கு நிறைய நேரத்துல சொல்றல, ஆவற காரியத்தை பாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமா இருந்தா பேசு. சொல்றேன் இல்லீங்களா? சொல்றமா இல்லையா? ஆனா நம்ம வார்த்தையெல்லாம் நடக்காதுங்க. கர்த்தர் சொன்னா நடக்கும். ஹalleluya. கைலாகு கொடுத்தவன் சொல்றான், ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை, அதாவது மதுகுகளை திறந்தாலும் இது நடக்காது. வானத்தையே திறந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தா கூட சரி, இது போய் நடக்குமா? பஞ்சம் இருக்கிற இந்த நாட்களில் இது நடக்குமா? நடக்கவே நடக்காது. ஆனா என்ன நடந்தது பாருங்க. 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. அது 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ராஜா தனக்கு கைலாகு கொடுக்கிற அந்த பிரதானியை ஒலிமுக வாசலிலே விசாரிப்பாயிருக்க கட்டளை இருந்தார். இப்போ ஒலிமுக வாசலிலே சமாரியா அந்த வாசல்ல இப்போ விக்கிறாங்க. அந்த இடத்துல ராஜா என்ன பண்றாரு? கைலாகு கொடுக்கிறவனையே நீ விசாரிப்புக்காரனா அங்க நில்லுன்னு சொல்றாரு. ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லி இருந்தபடியே அவன் செத்து போனான். இங்க என்ன சொல்றாரு? அதாவது அப்போ ஜனங்கள் புறப்பட்டு சீரியாவின் பாளையத்தில் 16ஆம் வசனம். இங்க விக்கிறாங்க தெரிஞ்ச உடனே ஜனங்கள் எல்லாரும் வந்து ஓடி வந்து அந்த தானியத்தை வாங்குபடியா வந்தாங்க. வந்து நெருக்கினாங்க. அதுக்கு முன்னால ஒரு வசனம் இருக்கு. அதாவது அவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதம் மா விற்கப்படும், ஆனா நீ அதுல சாப்பிட மாட்டாய், நீ செத்து போவாய்ன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே இந்த இடத்துல 17ஆம் வசனத்துல என்ன நடந்தது? அவர் செத்து போனான். ஹல்லேலூயா. வாசிங்க 19ஆம் வசனம். அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மருந்துகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். உன் கண்களில் விற்கிறது என்னவோ உண்மை, கர்த்தர் சொன்னது என்னவோ உண்மை, அவர் செய்யறது என்னவோ உண்மை. ஆனா நீ சந்தேகப்பட்டபடினாலே சாப்பிட மாட்ட. ஆனா நீ அதுல என்ன செய்ய மாட்ட? சாப்பிட மாட்ட. சோ அவிசுவாசமா இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த பிரகாரம் தானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். பாத்தீங்களா? ஆண்டவர் சொன்னார், நீ பார்த்துவ, ஆனா நீ சாப்பிட மாட்ட. அதே மாதிரி அவன் பார்த்தான், விக்கிறத பார்த்தான், ஜனங்கள் ஓடி வந்து வாங்குறத பார்த்தான். ஆனா அதுல இருந்து ஒரு சின்ன ஆஸ்பத்தை கூட அவன் அனுபவிக்க முடியல. சோ இதுல இருந்து என்ன பார்க்கணும்னா அவிசுவாசம். கேட்கிறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது?
இன்னைக்கு விசுவாசம் இல்லாதபடினாலே நமக்குள்ள பயம் வருது. விசுவாசம் இல்லாதபடினாலே நம்ம அநேக ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம், அநேக நன்மைகளை இழந்து விடுகிறோம், நம்மால அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து விடுகிறோம். வாசிங்க யோவான் 20ஆம் அதிகாரம் 25 வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 25 வசனம். தோமாவை குறித்து நாம் பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் 25 வசனம். கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் அவருடைய விசுவாசிக்க மாட்டேன். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொல்றாங்க, மற்றவர்கள் எல்லாரும் பார்த்தாங்க. இந்த தோமா சொல்றான், நீங்க என்ன சொல்றீங்க? அவரு உயிர் தெரிந்தாரு, மறித்தாரு, சிலுவையில வச்சாங்க, அவர் போயிட்டாரு, இன்னும் உயிர் தெரிந்து வரல. அதாவது கடைசி அதிகாரத்தை தான் பார்க்கிறோம். அவர் மரித்து போனார். இவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க அவரை கண்டோம். மற்ற சீஷர்கள் எல்லாரும் பார்த்தார்கள். அவிசுவாசமா இருக்கிற தோமா அதை அனுபவிக்க முடியல. ஆனாலும் கர்த்தர் இரக்கமுள்ளவராய் தோமா இருந்த அறைக்குள்ள அவர் போகிறார். அவர் காட்டுகிறார், அப்பா தோமா பாரு, நான் தான் தேவன், நான் தான் இயேசுவானவர், பாரு நீ காயங்களை பார்க்கணும்னு சொன்னியே, இதோ பாரு என்று சொல்லி அவர் காட்டுகிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அவிசுவாசம் நமக்கு வேண்டாம். யார் மூலமா கர்த்தர் சொல்லட்டும், ஒரு பாடல் மூலமா கூட இருக்கலாமே, செய்தி மூலமா கூட இருக்கலாமே, இருக்கும் பொழுது அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே தண்ணீர் தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, அதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். ஆமென். இந்த கடைசி காரியத்தை நான் அதாவது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புறேன். இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? ஒரு கேள்விக்குறியாக கர்த்தர் சொல்றார். முதலாவது ஒரு கேள்வியை பார்த்தோம், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது? அநேக கேள்விகள் வேதத்துல உண்டு. இந்த இடத்துல பார்க்கும்போது இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? ஆமென். நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? அதுக்கு முன்னால என்ன வாசிக்கிறோம்? 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடி, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில், ஆமென், திராட்சை தோட்டத்தில் ஒரு தோட்டம் இருக்கு, அதுல நிறைய திராட்சை செடிகள் இருக்கு. ஆமென். திராட்சை செடியுடைய தோட்டம் தான் அது. ஆனா அதுல ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். ஸ்தோத்திரம். அநேக அத்தி மரத்தை வைக்கல, ஒரு அத்தி மரத்தை வைத்தான். ஹல்லேலூயா. பொதுவாக திராட்சை தோட்டத்துல யாரும் அத்தி மரத்தை வைக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு கூட நீங்க சிக்பலாப்பூர் சைடுல போனீங்கன்னா நிறைய திராட்சை தோட்டம் இருக்கு. ஆமென். அந்த இடத்துல நீங்க எந்த தோட்டத்தை பார்க்கலாம், திராட்சை தோட்டத்துக்குள்ள பிரவேசிச்சா ஒரு சின்ன புல்லு கூட இருக்காதுங்க. பாத்துருக்கீங்களா? சின்ன புல்லு கூட வளர்றதுக்கு விட மாட்டாங்க, ஏன்னா அது திராட்சை செடியை பாதிக்கும். ஆனா இந்த எஜமான் என்ன செய்கிறான், இந்த தோட்டக்காரன் திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை வைக்கிறான். அநேக திராட்சை செடிகள், அதுல ஒரு அத்தி மரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள், சபை, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், திறப்பின் வாயில நிற்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், உபவாசிக்கிற பிள்ளைகள், தங்களை தேவனுக்கு பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிற ஒரு கூட்ட ஜனம், அதுதான் திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்துல எந்த விதமான சின்ன புல் பூண்டு கூட வளரவே முடியாது. அப்பேற்பட்டதான கரைத்திரை ஒன்றும் இல்லாத பரிசுத்த சபையாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் திராட்சை தோட்டம். ஆமென். இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே ஒரு அத்தி மரம். ஆமென். இந்த அத்தி மரம் எப்படின்னா அதுக்கு மதிப்பே இல்லைங்க. அத்தி மரத்துக்கு மதிப்பு இருக்கா? நீ அத்தி மரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா ஜனங்களும் சாப்பிடுவாங்க, பறவைகளும் வந்து சாப்பிடும், மிருக ஜீவன்களும் வந்து சாப்பிடும், அதிகமா குரங்கு வந்து சாப்பிடும். பார்த்திருக்கீங்களா? சோ 2-3 விதமான அத்தி மரம் இருக்கு. பொதுவா அத்தி மரம் என்று சொன்னாலே ஒரு மதிப்பில்லாத ஒரு மரம் தான் அந்த அத்தி மரம். ஹல்லேலூயா. யாருனாலும் சாப்பிடுவாங்க, யாருனாலும் உட்கார்ந்துக்குவாங்க, யாருனாலும்
தான் பயன்படுத்துவாங்க. அதுக்கு விலையே கிடையாது, ஒரு வேல்யூலெஸ் ஒரு மரம் தான் இந்த அத்தி மரம். ஹalleluya. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், அப்பேற்பட்டதான ஒரு மரத்தை கொண்டு வந்து திராட்சை தோட்டத்திலே நடுகிறான். ஹalleluya, ஹalleluya. தோட்டக்காரனுக்கு இருக்கிற ஒரு நல்ல எண்ணம் பாத்தீங்களா? தோட்டக்காரனுக்கு இருக்கிற ஒரு நல்ல குணாதிசயம் பாத்தீங்களா? அவருக்கு இருந்த இரக்கத்தை பாத்தீங்களா? இந்த அத்தி மரத்தை, ஏதோ ஒரு அத்தி மரத்தின் மேல கர்த்தருடைய கண் கவனமாய் போனது, அவருடைய கண் கவனித்தது. இந்த அத்தி மரத்தை நான் கொண்டு போய் என் திராட்சை தோட்டத்துல வைப்பேன். ஹalleluya. இந்த அருமையான மகனை, இந்த அருமையான மகளை கொண்டு போய் என் சபையில நான் வைப்பேன், இந்த கூட்டத்தின் மத்தியில நான் வைப்பேன். ஹalleluya. ஜெபிக்கிறதான ஒரு கூட்டத்துல இந்த அத்தி மரம் எங்கேயோ தனியா விழுந்து கிடக்குது, யாரும் இதை கவனிக்கிறது இல்ல, யாரும் இதுக்கு ஒரு போஷாக்கு கொடுக்கறது இல்ல, யாரும் இதை பராமரிக்கிறது இல்ல. இது அதாவது இது ஆறுதல் கிடையாது, இதுக்கு தைரியம் கிடையாது, இந்த அத்தி மரத்தை பராமரிக்க வருவதே இல்லை என்று எண்ணி உன்னை கர்த்தர் சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். திராட்சை தோட்டமாகிய இந்த தோட்டத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். என்னை கொண்டு வந்து கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நாளில புறக்கணிக்கப்பட்டவர்களா இருந்தோம், தோட்டத்துக்கு வெளியாக இருந்தோம். அதாவது ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம், இந்த மரம் திராட்சை தோட்டம், அத்தி மரம் திராட்சை தோட்டத்துல இருந்ததுனால திராட்சை தோட்டத்துக்கு வர பராமரிப்பு எல்லாம் இதுக்கு கிடைச்சு. ஆமா தானே? விட்டுருவாங்களா? இது ஒரு மரத்தை விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. இந்த மரத்தையும் தண்ணி பாய்ச்சும் போதெல்லாம் இந்த மரத்துக்கும் பாய்ச்சப்பட்டிருக்கோம், மெடிசன் போடும்போதெல்லாம் இந்த மரத்துக்கும் போட்டிருக்கோம், கிளைகளை வெட்டி அதை பழுது பார்க்கும் போதெல்லாம் இந்த மரத்தையும் பழுது பார்த்திருப்பாங்க. இன்னதெல்லாம் திராட்சை தோட்டத்துக்கு செய்தாங்களோ அதெல்லாம் இந்த மரத்துக்கும் செய்தாங்க. அருமையான கர்த்தர் சென்னமே, இந்த சபைக்கு கர்த்தர் கொண்டு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரோ அது உனக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். என்னெல்லாம் நன்மைகளை கர்த்தர் பிள்ளைக்கு ஜெபிக்கிற பிள்ளைக்கு கர்த்தர் தராரோ உனக்கும் எனக்கும் கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாளில் நான் புறக்கணிக்கப்பட்டிருந்தோம், இன்னைக்கு சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையில வருகிற எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார், எனக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆமா தானங்க? ஹalleluya. கர்த்தர் பிள்ளைங்க, அதல்ல காரியம். இவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கூட ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், செழிப்பான மேட்டில எனக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு. கர்த்தர் அதை என்ன செய்யறாரா, அதை வேலி அடைத்து கொத்தி எருவு போட்டு அதில் உள்ள கற்கள் எல்லாம் பொறுக்கி, பாருங்க 2ஆம் வசனம், அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அது ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்கள் தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு உதவாத ஒரு மரத்தை கொண்டு வந்து, வேல்யூ இல்லாத ஒரு மரம், அதை கொண்டு வந்து திராட்சை தோட்டம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டதான கிறிஸ்தவ கூட்டத்தின் மத்தியில கட்ட வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு வைத்திருக்கிறார். என்னை கொண்டு இந்த இடத்துல வைத்தார். நான் இதற்கு தகுதி இல்லை, ஆனா என்னை தகுதிப்படுத்தினார். எங்கேயோ கிடந்த வேண்டாத புறக்கணிக்கப்பட்டிருந்த, ஆனா கர்த்தர் என்னை ரட்சித்து என்னை அபிஷேகித்து இந்த அளவில்லாம இந்த கனமான ஊழியத்துக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டு என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அது கர்த்தர் சொல்றாரு. அதாவது வாசிங்க 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? பாருங்க, நட்டார். ஓகே, 8ஆம் வசனம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் 7ஆம் வசனம் வாசிங்க. தோட்டக்காரனை நோக்கி, அவன் தோட்டக்காரனை, ஓனர் கேட்கிறார் தோட்டக்காரனை நோக்கி, 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். 3 வருஷமா இந்த அத்தி மரத்துல என்ன செய்கிறேன்? கனி. 3 வருஷம் என்பது இயேசுவானவர் செய்த 3 வருஷம் ஊழியம் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை ஆவியானவர் இயேசுவானவர் இப்படி சொன்னாரோ தெரியல. 3 வருஷமாய் நான் ஜனங்களுக்கு போதித்து வருகிறேன், 3 வருஷமாய் அற்புதங்களை அடையாளங்களை செய்து வருகிறேன், இன்னும் என்னை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, இன்னும் அவர்கள் நம்பவில்லை. இவன் தச்சனுடைய மகன், இவன் யோசேப்புடைய மகன் என்று சொல்லுகிறார்களே தவிர தேவனுடைய குமாரன் என்று இன்னும் அவர்கள் நம்பவில்லை என்று சொல்லி அந்த அர்த்தத்துல கூட ஒருவேளை சொல்லலாம். அப்புறமா என்ன சொல்றாரு?
சொல்றாரு, கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. விசுவாசம் என்கிற கனியே அங்க இல்ல. அல்லேலூயா. இதை வெட்டி போடு, இதை வெட்டி போடு. நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? இன்னைக்குரிய செய்தி அதுதான். இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? இது கனி கொடுக்கல. எங்கேயோ ஒரு அத்திமரத்தை கொண்டு வந்து திராட்சை தோட்டத்துல நட்டு வச்சிருக்கேன். இதுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பராமரிப்பையும் நான் கொடுத்துருக்கிறேன். கூப்பிடும் போதெல்லாம் இதுக்கு உதவி செய்துட்டு இருக்கிறேன். நேரத்தோட தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறேன். நேரத்தோட எருவு போடுறேன். நேரத்தோட எல்லா வித ஆசீர்வாதங்களையும் கொடுத்துருக்கிறேன். ஆனாலும் இது 3 வருஷமாய் ஒன்றும் தரவில்லை. 1 வருஷம் இல்லைங்க, 3 வருஷமா ஓனர் வந்து பார்த்துக்கிறாராம். கனி இருக்கா, கனி இருக்கா, கனி இருக்கா. ஆனா கனியே இல்லை. அல்லேலூயா. ஆனா அது செய்து கொண்டிருக்கிற வேலை என்ன தெரியுமா? இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? அதுதாங்க. நீ ஒண்ணு குடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நீ கனி குடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நீ நிலத்தை ஏன் கெடுத்துக்கிற? தமிழ்ல வந்து நிலத்தை ஏன் கெடுத்துக்கிறது, இங்கிலீஷ்ல வாசிங்க. ஐ திங்க் 7th verse. He told his wife and daughter, listen, for 3 days, 3 years I have come looking for a fruit on this fig tree, and when I haven't found any, cut it down. Why should we even waste this oil? இதுல வந்து வேஸ்ட் இருக்குது. இன்னொருல வந்து நிலத்தை இது யூஸ் பண்ணி இருக்குதா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது இது இந்த நிலத்தை வந்து யூஸ் பண்ணி இருக்குது, ஆனா கனியே இல்ல. தமிழ்ல பார்க்கும்போது கெடுத்து இருக்குது. இங்கிலீஷ்ல இப்போ பார்த்த இந்த டிரான்ஸ்லேஷன்ல வேஸ்ட் இருக்குது. இது ஏன் வேஸ்ட் பண்ணி இருக்குது? நிலத்தை ஏன் கெடுத்து இருக்குது? இல்லன்னா இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல நான் நேத்து பார்த்த பைபிள்ல பார்க்கும்போது அது வந்து அந்த நிலத்தை யூஸ் பண்ணி இருக்குதா. நீ நிலத்தையும் யூஸ் பண்ணிக்கிற, சபையையும் யூஸ் பண்ணிக்கிற, ஆசீர்வாதங்களையும் யூஸ் பண்ணிக்கிற, ஆராதனையை யூஸ் பண்ணிக்கிற, எல்லாம் பண்ணிக்கிற, ஆனா கனி மட்டும் இல்லையே. ஆனா கனி மட்டும் இல்லையே. கர்த்தர் அதை கேட்கிறாங்க, நீ ஏன் நிலத்தை கெடுத்துக்கிற? நீ ஏன் இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது என்றான். அதற்கு அந்த ஓனர் சொல்றாரு, இந்த வருஷமும் இருக்கட்டும். தோட்டக்காரர் இயேசுவானவர் பிதாவானவர் வெட்டி போடலான்றாரு. இந்த தோட்டக்காரர் என்ன சொல்றாரு? ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும் ஐயா. ஏன்னா இந்த செடிக்காக நான் ரத்தத்தை சிந்திட்டு இருக்கிறேன். இந்த அத்தி மரத்துக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேனே. இந்த அத்தி மரத்துக்காக நான் 1:39 அடிகளை நான் ஏற்றிக் கொண்டிருக்கிறேனே. நான் துன்பப்பட்டேனே, நான் நெருக்கப்பட்டேனே, நான் வாரினால் அடிக்கப்பட்டேனே. நான் எப்படி ஐயா நான் விட்டுற முடியும்? இந்த ஒரு செடி தான் 3 வருஷமா கனி தரல, உண்மைதான். ஆனால் இந்த 1 வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த 1 வருஷம் இருக்கட்டும். அவர் அதான் சொல்றாரு. அதற்கு ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும், 4வது வருஷம் இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் கூட போஷாக்கு கொடுக்குறேங்க தாவே. இன்னும் கொஞ்சம் கூட அவங்களோட நான் பேசுறேன் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவர், நான் அவங்களோட பேசுறேங்க தாவே. நான் அவர்களை கடிந்து சிட்சித்து நல்ல பாதையில நடத்துறேங்க தாவே. இந்த வசனங்கள் வெளிப்பாடுகளை நான் கொடுக்குறேங்க தாவே. பாடல் மூலமா நான் பேசுறேன் ஆண்டவரே. எல்லாம் நான் செய்து பார்க்கிறேங்க தாவே. இந்த 4வது வருஷம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இதை சுற்றிலும் கொத்தி எரிப்பொழுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால். இது ரொம்ப ஒரு பயங்கரமான வார்த்தையா இருக்குது இல்லைங்களா? கனி கொடுத்தால் சரி, இல்ல கொடுக்காவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இன்னைக்கு கனி கொடுக்காம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அவிசுவாசம். அவிசுவாசம். அவிசுவாசத்தினால தான் கனி கூட கொடுக்க முடியல. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அப்படியே நம்புறது இல்ல. கர்த்தர் போஷாக்கை கொடுக்கிறார், வார்த்தைகளை கொடுக்கிறார், செய்தியை கொடுக்கிறார், வேத வசனத்தை கொடுக்கிறார், ஆவியானவர் கொடுத்திருக்கிற எல்லாம் இருக்கு. ஆனா எதையும் நம்ம நம்புறதே இல்லை. நம்பாதபடினால பயம் நமக்குள்ள வருது. நம்பாதபடினால கனி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் எல்லாருமே காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றார்? உன்னுடைய அவிசுவாசத்தினாலதான் நீ இன்னும் கனி கொடுக்க முடியல. அல்லேலூயா. அதுக்கு விட்டுட்டு நீ நிலத்தையே கெடுத்துட்டு இருக்கிற. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாத? இன்னைக்கு விசுவாசம் இல்லாதபடினால தான் நம்ம இன்னும் கனி கொடுக்கல. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நம்ம அப்படியே நம்பினா. எனக்கு ஒரு 2 வாரமாகவே ஒரு காரியத்தை ஆவியானவர் சொல்லிட்டே இருக்காரு. என்னன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமா, இல்ல நீங்க வேதம் வாசிக்கும் பொழுது, இல்ல ஒரு தரிசனத்துல இருக்கலாம், இல்ல பாஸ்டர் மூலமா இருக்கலாம், இல்ல ஜெபத்துல உங்களுக்கு ஜெபிக்கிறவர்கள் சொல்லுகிறதா இருக்கலாம். ஒரு காரியத்தை சொன்னா அதை அப்படியே நம்பணும்.
ஆமென். ஆமென். நம்பும் போதுதான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து பலிக்கும். Hallelujah. நம்ம நம்பலன்னா அது வரவே வராது. நம்பலன்னா அந்த ஆசீர்வாதம் வரவே வராது. நீங்க எந்த ஆசீர்வாதத்துக்கு எதிர்பார்த்தாலும் சரி, ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னா அதை அப்படியே நம்பணும். ஆண்டவரே நீங்க இதை சொல்லியிருக்கீங்க, நீங்க இதை செய்றீங்க, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி அப்படியே நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ பேருக்கு கர்த்தர் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கார், ஆனா அவங்க நம்புறதே இல்லை. ஆனா ஒரு சிலருக்கு நம்பாம இருந்தாலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதையும் நான் பார்த்துக்கிறேன். ஆமென். நம்பணும், விசுவாசம் வேணும். அவிசுவாசம் வேண்டாம். ஏன் உங்களுக்கு விசுவாசம் விசுவாசம் இல்லாம இல்லாமல் போயிடுச்சு. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? இன்னொன்னு அவங்களுக்கு என்னத்தை செய்யணும்? கடவுளில் இந்த 2 காரியம், இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? இந்த 2 காரியம் நம்ம உள்ளத்துல சொல்லிட்டு கொண்டே இருக்கட்டும். நம்ம அத்தி மரம் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆனா, இப்ப எங்க இருக்கிறோம்? செழிப்பான மேட்டில, திராட்சை தோட்டத்துல, வேலி அடைந்து கற்களெல்லாம் பொறுக்கி நல்ல ஆசீர்வாதமான ஒரு இடத்துல கத்த வச்சிருக்காரு. ஆனா நம்ம இன்னும் நம்பல, இன்னும் நம்ம விசுவாசிக்கல. அக்கறைக்கு கத்தர் அழைத்து கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். சீஷர்களோடு பேசின தேவன் நம்மோடு இந்த காலவெளியிலே இடைப்படுகிறார். நம் கண்ணில் மூடி ஜெபிக்கலாமா? Hallelujah. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நானும் நாமும் Amen. இந்த காலவெளியிலே ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? எத்தனை நேரத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்ம நம்பாம போயிட்டோம். ஆபிரகாம் நம்பல, அவருக்கு சிரிப்பே வருது. கேலி சிரிப்பு. ஹல்லேலூயா. கேலியா சிரிக்கிறாரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகரியா நம்பல, இது நடக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கும் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதனால அவர் அனுபவிக்க முடியல. கடைசியில தான் அனுபவம் அனுபவிக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை, எலியா அந்த ராஜாக்கு கையிலாக கொடுக்கிறவன் நம்பவே இல்லை. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தா அனுபவிக்க முடியல. இன்னைக்கு அவிசுவாசத்தினால நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியுது, ஆனா அனுபவிக்க முடியாம போயிடுது இல்லையா? அனுபவம் பட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்புறம் தான் நம்ம ஃபீல் பண்றோம், ஐயோ கர்த்தர் இதை சொன்னாரே, இதை சொன்னாரே, இப்படின்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம் இல்லைங்களா? தேவச்சனமே, கர்த்தருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கலாமா? நம்முடைய தேவன் அந்த வார்த்தை நாம் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போகாது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் தேவனாகிய கர்த்தர், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீவனுள்ளதான தேவன் நம் நடுவில் இருக்கிறார். நம்மை விருத்தி அடைய விரும்புகிறார். நம்மை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம சொல்ற ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவனுடைய கரத்துல விட்டு கொடுக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கனி கொடுக்கணும்னு விரும்புறார். அவிசுவாசத்தினால நாம் கனி கொடுக்க முடியல. எல்லா மகிமைக்கும் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரமுள்ளதான் நீங்கள் ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல காலவேளைக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, 2 காரியங்களை குறித்து ஆவியானவர்களோடு இடைப்பட்டிருப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஆண்டவரே, நீங்க எங்க படகுல இருக்கீங்க, எங்க வாழ்க்கையில இருக்கீங்க. ஆனா நாங்க இல்லாதவர்களை போல, திக்கற்ற பிள்ளைகளை போல நாங்கள் பயப்படுகிறோம், வேதனைப்படுறோம் ராஜா. அதையெல்லாம் மாற்றி நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நம்பி பச்சை பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண ஆண்டவரே, உம்மை பற்றிக்கொள்ள நீர் உதவி செய்ய ஆண்டவரே ராஜா. நீர் பலப்படுத்துவீராக, காத்துக் கொள்வீராக, உம் நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக ராஜா. எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், எல்லாரும் பலனை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடையட்டும் ஆண்டவரே ராஜா. காத்துக்கொள்ள வழிநடத்த பலப்படுத்தும், ஆசீர்வதித்தல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.
ஹalleluya கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு கொடுப்பாராக. ஸ்தோத்திரம்.